இப்போ நீங்க போட்டோல பாக்குற இவன் பேர் வெங்கடேசன். இவனை வந்து போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு இவன் மேல ஆத்திரமா நம்ம ஏன்டா இவன் மேல கோவப்படுறோன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா இவன் மேல செம்மையா காண்டாவீங்கன்றத தெளிவா சொல்றேன். இப்போ நீங்க போட்டோல பாக்குற இந்த அம்மா பேரு சரஸ்வதி. திருவள்ளூர் மாவட்டம் சூளைமேடு அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. கணவரை இழந்த இவங்க அம்மா, இவங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. சரஸ்வதி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு கீழ் போர்ஷன்ல அவங்க இருந்துகிட்டு மேல் போர்ஷனை வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. சரஸ்வதியோட அம்மா வெளியே போன நேரத்துல சரஸ்வதியோட பையன் வந்து அவங்களுக்கு கால் பண்ணிருக்காப்ல. அப்ப பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப். இந்த நேரத்துலலாம் சுவிட்ச் ஆஃப் ஆகாதுன்னு பயந்தவர் பக்கத்துல அவரோட தம்பி ஒருத்தவர் இருந்தவர்கிட்ட சொல்லி வீட்டுல போய் பாரு அம்மா போன் எடுக்கலன்னு சொன்னதுக்கு அவர் போய் பார்க்க வீட்டுல அவங்க இல்லாம மாடி வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க இறந்த நிலையில ரத்த வெள்ளத்துல கடந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியானவர் கத்தி அக்கம் பக்கத்துல சொல்லி பாத்தீங்கன்னா போலீஸ் வேற வந்து சரஸ்வதியோட இறந்த உடலை மீட்டு எடுத்துருக்காங்க. அந்த அம்மாவை யாரோ இரும்பு கம்பியாலேயே அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து முதல் கட்டமா ஆய்வு நடத்தினதுல தெரிய வருது. அவங்க 2 பவுன் தங்க நகை போட்டிருந்திருக்காங்க கழுத்துல. அதுவும் அவங்களோட தோல். இந்த மாதிரி அவங்க போட்டிருந்த தங்க நகைகளை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அதாவது அடிச்சு கொண்டுட்டு தங்க நகைகளை கொள்ளையடிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. இதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கிறாங்க. போலீஸ்க்கு எங்க லீடு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சரஸ்வதியோட மொபைல் போனும் திருட்டு போயிருக்கு. அந்த மொபைல் போனோட சிம் மாத்தினது, அந்த மொபைல் போன் எந்த இடத்துல இருக்கு, எந்த சிம் போட்டிருக்காங்க, அந்த மொபைல் போன்ல எந்த சிம் கடைசியா மாத்தி அந்த சிம்ல இருந்து கடைசியா என்ன கால் போயிருக்கு அப்படி வர எல்லாத்தையுமே போலீஸ் ட்ரேஸ் பண்ணி சரஸ்வதி அம்மாவை அடிச்சு போட்டு நகையும் போனையும் திருடின கடைசியா அந்த போன் மூலியமா விஜயலட்சுமி அஜித்குமார் அப்படின்ற 2 பேர்கிட்ட போன் பண்ணி பேசினது தெரிய வந்திருக்கு. அந்த 2 பேரையும் எப்படி போலீஸ் விசாரிச்சிருக்காங்கன்னா இங்கதான் தமிழ்நாடு போலீஸ் கொஞ்சம் நல்லாவே வேலை செஞ்சிருக்காங்க. வேஷம் போட்டு அவங்க 2 பேரையும் நோட் அவுட் இருக்காங்க. இதுல போலீஸ் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா அந்த விஜயலட்சுமி அஜித்குமார் 2 பேர்ட்ட போன் பண்ணி பேசியிருந்தாங்க. அந்த விஜயலட்சுமின்ற பொண்ணு வந்து இந்த கொலையாளியோட லவ்வரும் அந்த அஜித்குமார்ன்றவன் ஃப்ரெண்ட். இதை வச்சுதான் அந்த கொலையாளி வெங்கடேசன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இது எல்லாத்தையும் களவாண்டுட்டு எங்க போய் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கொலை நடந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்திலே ஒரு ஆட்டோல கஞ்சாவை போட்டு தூங்கிட்டு இருந்திருக்கு. எதுக்கு இந்த நாய் இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கேன், இப்படி ஒரு திருட்டு செயலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விஜயலட்சுமின்ற ஒரு லேடியை லவ் பண்ணல அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போன் கடையில் வேலை பார்த்திருக்கு. அது வந்து இஎம்ஐல எனக்கு போன் வாங்கி கொடுத்து அந்த போன் இந்த வெங்கடேசன்ற நாய் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாம குடிச்சிட்டு தெரியுறது. இது பார்த்தீங்கன்னா கீழே போட்டு உடச்சிருந்து அந்த போனை சரி பண்றதுக்கும் அதுக்கான இஎம்ஐ கட்டுறதுக்கும் பணம் வேலைக்கு போயிருந்தாவில் பணம் இருக்கு. இப்படி இருக்கிறவன் ஏதாவது கொள்ளையடிச்சாவது நம்ம வந்து இதை கட்டிடணும் அப்படின்னு நினைச்சவன் பக்கத்து வீட்டில் இருக்கிற சரஸ்வதி அப்படின்ற லேடி கழுத்துல நகை போட்டிருக்கிறது எல்லாத்தையும் நோட்டம் விட்டு அவங்க வீட்டில் ஆள் இல்லாத நேரமா அவங்க தனியா இருக்கும்போது பார்த்து அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையடிச்சிட்டு அவங்கள கொலையும் பண்ணிட்டு முழு செய்தியும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் முதல்ல சொன்ன விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு. மூஞ்சியை பார்த்தோன்னே எரிச்சலா வந்திருக்குமே. அப்படித்தான் எனக்கு இருந்துச்சு. என்ன நோக்கத்துக்கு பிறக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்கு வாழ்றாங்கன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு லவ்வர் மயிறு வேற.